தமிழக மக்கள் அனைவருக்கும் தந்தி தொலைக்காட்சியின் மூலம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான காலகட்டத்தில் இந்த தேர்தல் வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியிலே வந்த பிறகு 11 லட்சம் கோடி, ஏறத்தாழ 11,10,000 கோடியை தமிழ்நாட்டுக்கு வழங்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்குங்க. ஒரு கோவிலை ஏன் இடிக்கிற? நேற்று ஒரு முருகன் கோயிலை இடிச்சிருக்காங்க, புறம்போக்கு நிலத்தை இருந்துச்சான், கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சான். கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தவொன்னே புல்டோசரோட போய் இடிக்கிறீங்களே. திருப்பரங்குன்றத்தில் ஒரு நீதிபதி அல்ல 3 நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா கூட அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறீங்களே. அப்ப ஒரு சின்ன மாவட்ட கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை எடுத்து கோயிலை போய் இடிக்கிறீங்க. ஆனா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கோவில தீப ஏற்றுறதையும் சுடுகாட்டில் பணத்தை பதிக்கிறதும் ஒரு சட்ட அமைச்சர் பேசுற வெக்கம் கட்டத்தனம். அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் வெங்கி போயிருக்காங்க. அதனால இந்த மதங்கிறதெல்லாம் பேசாதீங்க. இன்றைக்கு நல்லாட்சி, அமைதி, வளம், மதச்சார்பை மட்டுமே பேசி இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு செய்ய வேண்டும். பிள்ளையாரை கையில் வச்சுட்டு பொம்மைன்னு சொல்லணும், பெரிய கோபுரத்தை பார்த்தா ஆபாசமாக இருக்குன்னு சொல்லணும், பொதுவெளியில் திருநீர் வச்சா முதலமைச்சர் அதை அழிக்கணும். இப்படி நாடகம் ஆடுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சியை மட்டுமே நினைக்கிற கட்சி பாஜக. என் பேரன், என் பையன், என் மகன் நினைக்காத கட்சிங்க. தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சி அடையணும், என் குடும்பம் வளர்ச்சி அடைஞ்ச பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி கூட கூட்டணி உருவாகி இருக்கிறது. தெளிவான கூட்டணி, வளர்ச்சி கூட்டணி. இந்த 2 கூட்டணி சேர்ந்து கடந்த தேர்தலில் 84 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம், வெற்றி வாக்குகள் பெற்றிருக்கிறோம். 22 பாராளுமன்றத்தில் வெற்றி வாக்குகள் பெற்றிருக்கிறோம். அந்த கட்சி இன்றைக்கு இணைந்திருக்கிறது. இன்னும் பல நண்பர்கள் இதில் சேர இருக்காங்க. 26 வெற்றி பொங்கல் வைப்பது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தில் ரொம்ப புள்ளி விவரத்தோட பேசியிருக்கிறாரு. நம்மளும் புள்ளி விவரத்தோட பதில் சொல்லணும்ல. முதல்ல சகோதரி கார்த்திகாவுக்கு 4 மாநிலத்துக்கு 27,000 கோடியா, உத்தரப்பிரதேசத்துக்கு 31,000 கோடியா கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப டேட்டா நான் வரவேற்கிறேன். கார்த்திகாவை நான் எதிர்க்கவில்லை, நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் ஜனத்தொகை 8.53 கோடி. அடுத்து ஆந்திராவில் 5.30 கோடி, தெலுங்கானாவில் 3.52 கோடி, கேரளாவில் 3.60 கோடி, பாண்டிச்சேரியில் 12.60 லட்சம். இதெல்லாம் கூட்டிங்கன்னா 21.07 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 24.6 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இங்கே ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி, சில நேரம் ஐயா ஸ்டாலின் ஐயா படத்தை கூட போட்டுலாம் அந்த 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுத்து விடுவாங்க. அந்த 20 கிலோ அரிசியை 1 பைசா கூட வாங்காமல் கொடுப்பது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஜல்ஜீவன் திட்டம்னு வீட்டுக்கு நேரம் நம்ம கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா குழாயை திருநா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் மட்டும் 1,14,00,000 வீடுகளுக்கு இலவச தூய குடிநீர் இணைப்பை கொடுத்திருக்கிறது மத்திய அரசு. அடுத்து பாருங்க, பட்டியல் போட்டாருங்க. அவர் பட்டியல் போட்டார். நான் கேட்குறேன், 72ஆம் பக்கம் சமூக நீதி தலைப்பு. சமூக நீதியில் எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். வழங்குனீங்களா? 28 லட்சம் பேருக்கு 1,30,00,000 பேர் இப்போ ரீச் பண்ணியிருக்காங்க. இதில் ஏற்கனவே 90 லட்சம் பேருக்கு 28 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. 28 மாதம் கழிச்சு இப்போ ஒரு 17 லட்சம் பேருக்கு விழா எடுத்து கொடுக்குறாங்க 55 மாதம் கழிச்சு. இன்னும் ரீச் பண்ணலை, ஆனால் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. 309 பழைய ஓய்வூதியத்தையும் கொடுத்தாச்சான். உறுதி ஓய்வூதியம் என்ன ஓய்வூதியம் கொடுத்தீங்க எனக்கு புரியல. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு ஆசிரியரோ அரசு ஊழியரோ வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு அவங்க 80,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா 10% 8,000 ரூபாய் இப்போ பிடிக்கிறாங்க. இவங்க திட்டத்தில் 30 வருஷத்தை தொடர்ந்து பிடிக்கும்போது தொடர் வட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஆளுடைய வருமானம் ஏறத்தாழ 80 லட்சம் 1 கோடி போய் சேருது.
அந்த பணத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டு அதில் வர வட்டியை இப்போ கொடுக்க போகிறாங்க. இதுதான் புதிய ஓய்வு திட்டம் சொல்லி அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் பழைய ஓய்வு திட்டம் செய்யுங்கன்னு சொன்னால் அதை செய்ய மாட்டோம். நீங்கள் தேர்தல் அதில் என்ன சொல்லியிருக்கீங்க? பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று. பழைய ஓய்வு திட்டம் என்னமா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மத்திய அரசு கொண்டு வருமா? நீங்க இன்னைக்கு பாருங்க, மத்திய அரசு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க முடியலங்கிறதுக்கு என்ன செட்டில்மெண்ட் ஸ்கீம் கொடுத்தாங்களோ வழக்கம் போல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. அது ராஜீவ் காந்தி இல்லைன்னு நீங்க அதை விமர்சிக்கிறீங்க. நீங்க அதானே பண்ணிருக்கீங்க. விமர்சிக்க நாங்க ஒரு ரெமிடி முன்னாடியே கொடுத்துட்டோம். இத்தனை வருஷம் போராடி 3 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது நீங்க நடிக்கிறீங்களா? அப்ப இத்தனை வருஷம் ஏன் கொடுக்கல? நாங்க 10 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, நீங்க ஏன் அப்ப கொடுக்கல? இதே திட்டத்தை 10 வருஷமா மத்திய அரசு கொடுக்கு தம்பி. ஆனா இவங்க 90 நாள் இருக்கு ஆட்சி முடியறதுக்கு. அப்ப இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 504 வாக்குறுதி 504 டீசல் விலை 4 ரூபாய் குறைப்பேன். குறைச்சாங்களாங்க? அண்ணன் செந்தில் அண்ணனுக்கு தான் சொல்லிக்கிறேன். 502 ஏ முக்கியமான பெண்கள் சம்பந்தப்பட்டது. கார்த்திகா ஏற்கனவே சொன்னாங்க, சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம். 502 ஏங்க குறைச்சிங்களாங்க? கிடையாது. 494 8வது வரை தமிழ் கட்டாய பாடம். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கு கட்டாய பாடம் 5 வரைக்கும் இருக்குன்னு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கு. 8வது வரை கல்வி கட்டாயம் தமிழ்னு சொன்ன இந்த தமிழகத்தில் இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தலை. பாருங்க, 494 இதெல்லாம் ரெக்கார்டுங்க. செந்தில் சொன்ன மாதிரி நான் போய் சொல்லல, புள்ளி விவரத்தை சொல்றேன். அதை விட வேடிக்கை தெரியுமா? தமிழ் கட்டாய பாடமாக்குவாங்க. ஆனால் 80,000 வாத்தியார்கள் தமிழில் 20 மார்க்கு கூட வாங்காமல் ஃபெயில் ஆகும். என்ன கொடுமை பார்த்தீங்களா? தமிழை வளர்த்துருக்காங்க, நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஒருவேளை திராவிட சொன்னதுனால தமிழை மறந்துடுறாங்க. 487 வாக்குறுதி 487 சொத்து வரி மினிமமைஸ் பண்ணி குறைப்போம். சொத்து வரி கூட்டப்படாது. அதிமுக ஆட்சியில் கூட்டிட்டாங்க. சொத்து வரி எந்த அளவுக்கு கூட்டியிருக்காங்கன்னு அசோகவர்சினியை வச்சு நம்ம பட்டிமன்றம் தாங்க நடத்தணும். தேர்தல் அறிக்கை 289 தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம். கொடுமை பாருங்க, கொரோனாவில் நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, நம்மளெல்லாம் காப்பாற்றினது அந்த தூய்மை பணியாளர். 67 பேர் கள்ளச்சாரம் குடிச்சு சத்தாங்க. கள்ளச்சாரம் வித்தது அங்க இருக்க போலீஸுக்கு தெரியாதா? அங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாதா? அங்க இருக்க சேர்மனுக்கு தெரியாதா? இந்த ஊர்ல போனா எந்த இடத்துல கள்ளச்சாரம் கிடைக்குன்னு? 67 பேர் செத்ததுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களே. 11 டாக்டர்கள் கொரோனாவில் செத்தாங்க. எல்லா சகோதரரும் தெரிஞ்சுக்கணும், இது கட்சியாவே நீங்க பார்க்காதீங்க. 1 பைசா மாநில அரசு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கவில்லை சார், 1 பைசா கொடுக்கல. ஆனா பாரத பிரதமர் ஒரு டாக்டர் குடும்பத்துக்கு 50 லட்சம் கொடுத்தாங்க சார். 50 லட்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? செந்தில் அந்த புள்ளி வரம் இருக்காதுங்க, கோச்சுக்காதீங்க. ஆண்டுக்கு 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் இனிமேல் கிடைக்காது. 437 திருவான்மையிலிருந்து மகாபலிபுரத்துக்கு நீங்கள் பறக்க ரயிலில் போகலாம், இப்பவும் போகலாம். முதலமைச்சர் சொல்கிறார்ல, உங்கள் கனவுகளை சொல்லுங்கள்னு. நான் கனவுல அப்படியே பறந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் போகலாங்க. இதான் அந்த தேர்தல் அறிக்கை 437. பெட்ரோல் டீசல் விலையை பற்றி செந்தில் ரொம்ப கவலைப்பட்டார். 2021க்கு பிறகு இது வரைக்கும் விலை கூடலாம். 2021 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதே 190ல் இருக்கிற நிலையை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அது செந்திலுக்கு தெரியும். நேற்று அண்ணன் போய் எடப்பாடி பழனிசாமிகள் 3,18,000 கோடி நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கேன்னு பட்டியல் கொடுப்பார். அமித்ஷா ஐயா அவர்கள் வந்து புதுக்கோட்டையில் அடுக்கினார். இதெல்லாம் மறைக்கும் போது ஐயோ இந்தி ஒழிக, ஐயோ மெட்ரோ கொடுக்கல, இப்படி பொய்யா மக்களை திசை திருப்பி எத்தனை நாளைக்கு நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? வளர்ச்சியை பாதையை நோக்கி தமிழகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுவதும், தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம். இந்த பொங்கல் தமிழகத்தை உண்மையிலே மாற்றம் தரக்கூடிய பொங்கலாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.